காலை நேரத்தில் பால் தயிர் விற்பவர்கள், பூக்கூடைக்காரர்கள், கறிக்காய் விற்பவர்கள், பழக்கடைக்காரர்கள் மற்றும் பல தொழில்களையும் செய்வோர் ஏக கூட்டமாக கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். கோட்டை கதவின் வாசலை திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுவதிலேயே கோட்டை வாசர் காவலர்கள் தங்கள் அதிகாரத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவன் பனைமுத்திரை பொறித்த மோதிரத்தை காட்டியது தான் தாமதம். காவலர்கள் மிக்க மரியாதை காட்டி கோட்டை கதவுகளில் ஒன்றை திறந்து விட்டார்கள். வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தான். கோட்டையின் கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள நிர்பந்தங்களையும் கவனித்திருந்த வந்தியத்தேவன் உள்ளே அதிக ஜனநாட்டமே இல்லாமல் வெறிச்சென்று இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக தெருக்களெல்லாம் கூட்டமா இருந்தது. குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமி அதிரும்படி சத்தமிட்டுக் கொண்டு சென்றன. காய்கறிகள், பழம், பால், தயிர் விற்போரின் கூச்சல்கள் செவிகளை துளைத்தன. அவ்வப்போது காலத்தை அறிவிக்கும் ஆளாட்சி மணிகளின் ஓசையுடன் முரசு முழக்கமும் கலந்தது. இசைக்கருவிகள் எழுப்பிய இன்னிசைகளுடன் மங்கையர் பாடிய மதுர கீதங்கள் கலந்தன. எல்லாம் ஒரே திருவிழா கோலாகலமாக இருந்தது. நகரம் என்றால் இதுவல்லவா நகரம்? தான் இத்தகைய நகரத்துக்கு முற்றிலும் புதியவன் என்று காட்டிக்கொள்ள வந்தியத்தேவன் விரும்பவில்லை. யாரையாவது வழி கேட்டால் தன்னை ஏற இறங்க பார்த்து, நீ இந்த ஊருக்கு புதியவனா என்று அலட்சியமாக பேசுவார்கள். அரண்மனைக்கு வழி கேட்கிறவனை வெளியூரிலிருந்து வந்த பட்டிக்காட்டான் என்று கூட நினைத்து விடுவார்கள். ஆகையால் யாரையும் வழி கேட்காமலேயே சக்கரவர்த்தியின் அரண்மனையை கண்டுபிடித்து போய்விட வேண்டும். அது அப்படி ஒன்றும் முடியாத காரியமில்லை. எந்த பக்கம் நோக்கினாலும் புலி கொடிகளும் பனை கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டன. மற்ற எல்லா கொடிகளையும் தாழ்த்தி கொண்டு மேகமண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலி கொடி பறந்தது. அதுவே சக்கரவர்த்தி தங்கும் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று வல்லவரையன் யூகித்துக் கொண்டு அந்த கொடி பறந்த திசையை நோக்கி தான் மேலே செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு நடந்தான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலையை கொடுப்பது முதற் காரியம். அதோடு ஆதித்த கரிகாலர் நேரில் வாய்மொழியாக தெரிவிக்க சொன்னதையும் சொல்ல வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதியை எப்படி பெறுவது? வந்தியத்தேவனுடைய மூளையில் ஒரு யோசனை உதயமாகிவிட்டது. அந்த கணமே அவன் முகத்தில் கவலை குறி மறைந்தது. குறும்பு புன்னகையும் குதூகல மலர்ச்சியும் தோன்றின. சக்கரவர்த்தியின் அரண்மனையை அணுகுவதற்கு அவன் அதிகமாக அலைந்து திரிய வேண்டியிருக்கவில்லை. பெரிய புலிகொடியை பார்த்து கொண்டே போனான். விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைந்து விட்டான். அரண்மனையை அடைவதற்கு பல பாதைகள் நாலா திசைகளிலிருந்தும் வந்தன. ஒவ்வொரு பாதை முடிவிலும் 2 குதிரை வீரர்களும் சில காலாட் வீரர்களும் நின்றார்கள். அவர்களின் அருகே நெருங்கி வராமலே அந்த வீதிகளில் நடமாடிய ஜனங்களில் பலர் திரும்பி போய்விட்டார்கள். ஒரு சிலர் அவர்கள் அருகில் வந்து நின்று அரண்மனை முகப்பை எட்டி பார்த்துவிட்டும் புலிகொடியை அண்ணாந்து பார்த்துவிட்டும் போனார்கள். அதிக நேரம் நின்று கூட்டம் சேரும் போலிருந்தால் காவலர்கள் கையினால் சைகை செய்து அவர்களை போகும்படி செய்தார்கள். கூட்டம் கூடி நின்றவர்களும் சத்தமாக பேசாமல் காதோடு மெல்ல பேசிக் கொண்டார்கள். வந்தியத்தேவன் மற்றவர்களைப் போல் சிறிதும் தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து சென்று அரண்மனை பாதை காவலர்களை நெருங்கினான். உடனே 2 குதிரைகளும் முகத்தோடு முகம் உராயும்படி வழிமறைத்து நின்றன. வந்தியத்தேவன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை நீட்டினான். அவ்வளவுதான். அதை பார்த்தவுடனே அந்த வீரர்களின் முடுக்கும் பெருமிதமும் அடங்கின. ஒருவர் பின் ஒருவராக 3 பேர் மோதிரத்தை உற்று பார்த்தார்கள். சரி, வழிவிடுங்கள் என்று ஒருவன் சொன்னான். 2 பேர்கள் உடனே அகன்று நின்று வழிவிட்டன. வந்தியத்தேவன் மிடுக்குடன் நடந்து சென்றான். இன்னும் எத்தனை காவல்கள் இப்படி உண்டோ? சின்ன பழுவேட்டரையர் எங்கே இருக்கிறாரோ? எப்படி விசாரிப்பது? யாரிடம் கேட்பது? சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. இந்த பெரிய அரண்மனையில் நோயாளியான சக்கரவர்த்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை தான் எவ்விதம் தெரிந்து கொள்வது? தனக்கு பின்னால் சிலர் கூட்டமாக வருவதை அறிந்து வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். 10-15 பேர் கும்பலாக வந்து காவலர்களுக்கு அருகில் நின்றார்கள். அவர்கள் உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள் தரித்திருந்தார்கள். முத்து மாலைகள், காதில் குண்டலங்கள் அணிந்திருந்தார்கள். சிலர் நெற்றியில் திருநீரும் மற்றவர்கள் சந்தனம், குங்குமம், ஜவ்வாது பொட்டும் இட்டிருந்தார்கள். இவர்களை பார்த்தால் புலவர்களை போல் அல்லவா இருக்கிறது? ஆம், புலவர்களின் கூட்டம்தான் என்று மறுகணமே தெரிந்துவிட்டது. காவலர்களில் ஒருவன், கவிராயர்கள் வந்திருக்கிறார்கள், வழிவிடுங்கள். சின்ன பழுவேட்டரையர் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய்விடு என்றான். புலவர்களே, ஏதாவது பரிசு கிடைத்தால் போகும்போது இந்த வழியாகவே திரும்பி செல்லுங்கள். பரிசு கிடைக்காவிட்டால் வேறு வழியாக போய்விடுங்கள் என்று மேலும் அவன் சொன்னதை கேட்டு மற்றவர்கள் சிரித்தார்கள். சற்று நின்று கேட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று எண்ணிக்கொண்டான். இந்த புலவர்களுடனே போனால் சின்ன பழுவேட்டரையர் இருக்குமிடம் போய் சேரலாம். யாரையும் வழி விசாரிக்க வேண்டியதில்லை. பிறகு நமது சாமர்த்தியம் இருக்கிறது, அதிர்ஷ்டமும் இருக்கிறது. இவ்வாறு எண்ணியபடியே புலவர் கூட்டத்துடன் சென்றான். ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்தான். அங்கே ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவர் தான் சின்ன பழுவேட்டரையரா இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். அவரை சுற்றிலும் பலர் கை கட்டி வாய் புதைத்து நின்றார்கள். அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக் கொண்டு ஒருவர் நின்றார். கணக்காயர் கணக்கு சொல்வதற்கு காத்திருந்தார். காவல்படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டரையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள். ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருந்தார்கள். சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில ஏவலாளர் வெண்சாமரம் வீசிக் கொண்டிருந்தார்கள். கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் ஆயத்தமாயிருந்தான். மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காத வந்தியத்தேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனே சின்ன பழுவேட்டரையரிடம் அணுகினான். பெரியவரை காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்பட்டார். வந்தியத்தேவனை பார்த்ததும் அவர் முக மலர்ச்சியுடன், யார் தம்பி நீ? எங்கிருந்து வருகிறாய்? தளபதி, நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன். இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார். காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் கடுத்தது. எங்கே? இப்படி கொடு என்று அலட்சியமாக கேட்ட போதிலும் அவருடைய குரலில் சிறிது
பரபரப்பு தொனித்தது. வல்லவரையன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலை சுருளை எடுத்துக்கொண்டே, தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு. அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டரையர் ஓலையை வாங்கி ஆவலுடன் பார்த்தார். பக்கத்தில் நின்றவனிடம் கொடுத்து அதை படிக்க சொன்னார். புதிய விஷயம் ஒன்றுமில்லை என்று தமக்கு தாமே முணுமுணுத்துக் கொண்டார். தளபதி, நான் கொண்டு வந்த ஓலைக்கென்ன, நான் சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விடுகிறேன். இல்லை, என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி. ஓஹோ, என்னிடம் நம்பிக்கை இல்லையா? இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்ற போது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. இளவரசர் அவ்வாறு சொல்லவில்லை. தங்கள் தமையனார் தான் அவ்விதம் கட்டளையிட்டார். பெரியவரை நீ எங்கே பார்த்தாய்? வழியில் கடம்பூர் சம்புவரையர் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன். அங்கே தான் பார்க்க நேர்ந்தது. இந்த மோதிரத்தையும் அவர் தான் கொடுத்து அனுப்பினார். ஏன் இதை முன்னமே சொல்லவில்லை? கடம்பூரில் இரவு நீ தங்கியிருந்தாயா? இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள்? மழநாடு, நடுநாடு, திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். இரு பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நீயே இந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டு வா. அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்து விடுவார்கள். வளவென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த பிள்ளையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் கட்டளையிட்டார். அந்த வீரனை தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி சென்றான். 3 பக்கங்களிலும் அலைக்கடல் முழக்கம் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனம் சில காலமாக நோய் படுக்கையாக மாறியிருந்தது. அந்த சிம்மாசனத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார். ராஜ்ய அதிகாரங்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தாலும் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டியிருந்தது. அமைச்சர்களும் தளபதிகளும் வேளக்கார படை வீரர்களும் அவரை தினந்தோறும் தரிசித்து விட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமா இருந்தது. சக்கரவர்த்தியின் நோய்பட்டு மெலிந்த தோற்றத்தை கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமற் போய்விட்டது. அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டே, எங்கிருந்து வந்தாய்? யாருடைய ஓலை என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார். பிரபு, காஞ்சியிலிருந்து வந்தேன். இளவரசர் ஆதித்தர் தந்த ஓலை. சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது. அவர் அருகில் திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவியும் வீட்டிருந்தாள். அவளை பார்த்து, தேவி, உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார். இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம் என்று சொல்லிய போதே சக்கரவர்த்தியின் முகம் முன்னைவிட சுருங்கியது. தேவி, உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயா? என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்ந்திருந்த தங்கத்தையெல்லாம் அழித்து தில்லை அம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து பொன்னம்பலம் ஆக்கினார். நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை. ஆனால் ஆதித்த கரிகாலன் இவ்வாறு செய்திருக்கிறான். இந்த தெய்வ குற்றத்துக்கு என்ன பரிகாரம் செய்வது? மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு சிறிது மலர்ச்சி அடைந்த தேவியின் முகம் மறுபடி முன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது. மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை. அச்சமயத்தில் வந்தியத்தேவன் தைரியமும் துணிவும் வரவழைத்துக் கொண்டு, பிரபு, தங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படி ஒன்றும் தவறில்லையே. சரியான காரியத்தையே செய்திருக்கிறார். மகனுக்கு தாயும் தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள் அல்லவா? ஆகையால் தாங்களும் தேவியும் வசிப்பதற்காக தங்கள் புதல்வர் பொன் மாளிகை கட்டியது முறைதானே? சுந்தர சோழர் புன்னகை பூத்து, தம்பி, நீ யாரோ தெரியவில்லை. மிக்க அறிவாளியாயிருக்கிறாய். சாதுரியமாக பேசுகிறாய். ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லைத்தானே? எல்லோரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோயில் எடுக்க வேண்டும். பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்று வேத புராணங்கள் சொல்லுகின்றன. ஆகையால் அந்த வகையிலும் தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே. சுந்தர சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி, தேவி, இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா? நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை போன்றவர்களின் உதவி இருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய அஜாக்கிரதை சுபாவத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, பொன் மாளிகை கட்டியது சிறப்பானாலும் சிறப்பு இல்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை. நீதான் பார்க்கிறாயே, எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன். நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம். ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தாக வேண்டும். அவனை காண்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வா, மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன். இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான். அந்த புலவர் கூட்டம் வருகிறது. அவர்களுடன் ஒருவேளை சின்ன பழுவேட்டரையரும் வருவார். அப்புறம் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமலே போய்விடலாம். 4 வார்த்தையில் சுருக்கமாக இப்போதே சொல்லிவிட வேண்டியதுதான். இவ்விதம் சில வினாடி பொழுதில் சிந்தித்து முடிவு செய்து, சக்கரவர்த்தி, தயவு செய்யுங்கள், கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள். தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும். இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது. அபாயம், அபாயம். அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன பழுவேட்டரையர் தரிசன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார். அவரை தொடர்ந்து புலவர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன. அவருடைய முகத்தில் கோப